கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அற்புதங்களை செய்கிறவர். இந்த நாளில் அற்புதம் செய்வார். வியாதியா, பிரச்சனையா, போராட்டமா, கவலையா, வேலை இல்லையா, தொழில் நஷ்டமா, வியாபாரத்தில் ஒன்றுமே இல்லையா, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்களா, வழக்குகளா, பயப்படாதீங்க. இன்றைக்கு ஏசப்பா ஒரு அற்புதம் செய்வார். சரியா? இன்றைக்கு நீங்கள் அதிசயத்தை பார்க்க போறீங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 20:29 கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. சத்துருக்களோடு யுத்தம் பண்ணார் என்று பாருங்களாம், கேள்விப்பட்டார்கள். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு கேள்விப்படுவார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராய் செயல்பட்ட ஜனங்களுக்கு எதிராய், அந்த ஜனங்களுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் யுத்தம் பண்ணார் என்பதை சுற்றி இருந்த எல்லாரும் கேள்விப்பட்டார்களாம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறதுனால, ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறதுனால, ஆண்டவரை நம்பி வாழ்றதுனால உங்களுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். உங்களுக்கு எதிராய் வருகிற கூட்டத்தோடு கூட கர்த்தர் பேசுவார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் அப்படி யுத்தம் பண்ணும்போது, அவளுக்கு எதிராய் செயல்படும் போது சுற்றி இருக்கிற கூட்டங்கள் பார்ப்பார்கள். இந்த குடும்பத்துக்கு விரோதமாய், இந்த மனிதனுக்கு விரோதமாய் எழும்பின மக்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நாம் இனி செயல்படக்கூடாது என்று ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் தேவன் உண்டாக்குவார். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் பெரிய தேவன். பாருங்கள், அவருடைய வசனத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் செய்த கிரியையை, தேவன் செய்த அற்புதத்தை சுற்றி இருந்த மக்கள் கேள்விப்பட்டார்களாம். கேள்விப்படுவார்கள். வெறும் எதிரிகள் அழிக்கப்படுகிறார் என்பது கேள்விப்படுவது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை கேள்விப்படுவார்கள். உங்களுக்கு அற்புதம் செய்வதை கேள்விப்படுவார்கள். உங்கள் வியாதியை ஆண்டவர் குணமாக்குனதை கேள்விப்படுவார்கள். உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றினதை கேள்விப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் சந்தித்ததை கேள்விப்படுவார்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் நல்ல வேலையை தந்ததை கேள்விப்படுவார்கள். வியாபாரம் செழித்ததை கேள்விப்படுவார்கள். நீங்கள் செய்கிற ஊழியம் வளர்ந்தென்று சொல்லி கேள்விப்படுவார்கள். கேள்விப்பட்டு அவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும், ஒரு நடுக்கம் உண்டாகும். அவர்கள் உங்களை சார்ந்து கொள்வார்கள். உங்களோடு கூட அவர்கள் வந்து உங்களுக்கு சாதகமாய் செயல்படுவார்கள். பயப்படாதிருங்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதம் செயல்பட்ட மக்களோடு நீர் யுத்தம் பண்ணினீர் என்பதை சுற்றி இந்த மக்கள் கேள்விப்பட்டார்களாம். அதே போல இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இவர்களுக்காக நீங்க செய்கிறத சுற்றி இருக்கிற மக்கள் கேள்விப்படட்டும். அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். வியாதி சுகமாகட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். சமாதானம் உண்டாகட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளில் ஒரு அற்புதம் நடப்பதாக யாரெல்லாம் கவலையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஏசப்பா செய்யும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.